அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை அனந்தல் ஆடேல். மிகுதியாக தூங்காதே. அதாவது அதிக தூக்கம் சோம்பலை உருவாக்கும். இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். அரவிந்தபுரம் என்னும் சிறிய ஊரில் வருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலியாகவும் நல்ல மனம் கொண்டவனாகவும் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவன் எப்போதும் அதிக நேரம் தூங்குவான். அவனது அம்மா அடிக்கடி சொல்லுவாள், வருண், அதிகம் தூங்கினால் நாள் முழுவதும் சோம்பலை உருவாக்கும். சீக்கிரம் எழுந்து உன் வேலை செய். ஆனால் வருண் சிரித்துக்கொண்டு, அம்மா, இன்னும் சிறிது நேரம் தூங்கிவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் உறங்கிவிடுவான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அறிவித்தார், நாளை காலை அனைவரும் அறிவியல் கண்காட்சிக்காக மாதிரிகளை செய்துவிட்டு பள்ளிக்கு நேரம் தவறாமல் உங்கள் மாதிரிகளை கொண்டு வர வேண்டும். அனைவரும் இரவு முழுக்க உழைத்தனர். ஆனால் வருண் தூங்கிவிட்டான். அதனால் அவன் மாதிரியை செய்ய மறந்துவிட்டான். அடுத்த நாள் பள்ளியில் வருண் நண்பர்கள் தங்கள் மாதிரிகளை செய்ததால் பாராட்டை பெற்றனர். ஆனால் வருண் வருந்தினான். ஏனென்றால் அவன் மாதிரியை செய்யாமல் உறங்கிவிட்டான். அன்று முதல் அவன் உறுதி கொண்டான், நான் இனிமேல் அதிகம் தூங்க மாட்டேன். காலையில் எழுந்து உழைப்பேன். அந்த நாளிலிருந்து வருண் தினமும் சீக்கிரம் எழுந்து படித்தான். சில மாதங்களில் அவன் வகுப்பில் முதலிடம் பெற்றான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், மிகுதியாக தூங்காதே. நேரம் ஒரு பொக்கிஷம். அதை மதிப்பவர்கள்தான் வெற்றி பெறுவர். விழிப்பு, உழைப்பு, முயற்சி, இவைதான் வெற்றியின் முக்கிய தூண்கள். இத்துடன் ஔவையாரின் ஆத்திச்சூடி கதைகளின் உயிர்மெய் வருக்கத்திற்கான அத்தியாயங்கள் நிறைவடைந்தது. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.